நம்பி வந்துட்டேன் உத்து போட்டுறனாயா தசையும் காமிச்சனாயா பெத்த கண்ணி நீ கொஞ்சம் பங்கு போட்டு நிக்கிது ஒண்ணு கலங்க வேண்டாமாயா நீ அதெல்லாம் ஒன்னும் அவசரப்பட வேண்டாம் என் பொறுப்புல விட்டுரு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணிச்சுக்க அமைச்சு கொடுத்துறனாயா ஆமாச்சு கலசி ஜோடிக்கிறமா சோடிச்சு இதே வட்டியில் நிறுத்தி அளவு பார்த்து போடுறோம் போதுமா போ உனக்கு ஒரு அதிசயத்து போ 3 நாள்ல காமிக்க 3 நாள்ல காமிக்கிறனாயா அடியா தாயி உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறாயா உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறேன் இன்னைக்கு பட்டி அத்தனைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில நிற்கணும் அதே மணிக்கு அக்னியா குமரி 6 பேர் இன்னைக்கு பட்டியில் வந்து நிக்கிறியா உண்டல்லையா தாயி இன்னைக்கு பட்டி அத்தனை மொண்டிக்கட்டுல போட்டு காரியம் கை கூட மாட்டேங்குது இல்லமும் சேதாரமாயி நிக்குது பட்டு பட்டுன்னு பதில் வரணுமாப்பா இன்னைக்கு சேதாரமாயி என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இதுக்கு தடை போட்டு கொடுன்னு கேட்டு ஆனா மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி விளையாண்டு வேடிக்கை பார்த்தது இன்னைக்கு கட்டில போட்டு விட்டாங்க ஐயா புரிஞ்சுதா இன்னைக்கு கட்டில போட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு இந்த 6 மாச காலத்துல ஒண்ணு சமாளிக்க முடியாம பட்டி அத்தனை இன்னைக்கு தத்த மரபொருளா பேசிட்டு தத்த வச்சுட்டு நிக்குது இதுக்கு விட கொடுத்து விளையாடி வேடிக்கை காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த பாத்துக்கிறப்ப நாளைக்கு கால சுத்திரவன் போய் கொத்தி வேடிக்கை பார்த்துடுது கட்டை உடச்சு போடலாம் மீட்டும் கொடுத்துட்ற இது சத்தியம் போதுமா அடையாளம் போட்டு நடத்தி தரலாயா இது சத்தியம் இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கோ வாதாயி போ வரப்போ அப்படி நேரம் போய்க்கிறேன் சரியா இந்த கருப்பன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இல்லத்தனை கட்டளை போட்டு வேடிக்கை பார்த்திருந்தாங்க ஐயா கட்டெல்லாம் உடைச்சாச்சு தொழில்முறை அரண்மனை கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு தருமாற்றமா நிக்குதப்பா உண்டா இல்லையா இன்னைக்கு ஆலம்போட அரசு பண்ணி வந்தது இன்னைக்கு அலங்கோடமா நிக்குது இது நல்லபடியா நடத்தி கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா மொண்டி கட்ட உடைச்சாச்சப்பா துணிஞ்சு நடத்து தொழில் இன்னும் அள்ளிப்படியா வந்துற ஆளை கொடுத்து பட்டிய போடுறனாயா ஆளோ மறந்தடையுது புரிஞ்சுதா அது வகடி குடும்ப ஏட்டு கூட வந்து நிக்கிற போதுமா உன்னோட கோரிக்கை நடத்தி கொடுக்கறாயா முத்து போட்டு முறையா முடிச்சு கொடுத்த உசர பழச்சுக்குவியா போ வரப்போ அடியா ஆங்க கருப்பம் கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே உண்டாலி அடியா அடியா இன்னைக்கெல்லாம் சவால் போடுது எடுத்த காரியம் நடக்க மாட்டேங்குது சாணேர்னு முளைஞ்சு இருக்குது உண்டாலியா அது போக இன்னைக்கு இல்லத்துல வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு இருக்கேன் அதை நல்லபடியா நீ நினைச்சபடி சாதிச்சு கொடுன்னு ஒரு கேட்டுட்டு இருக்கிற உண்டாலியா அவமானம் நடந்துருமா அலங்கோலமா போயிருமான்னு பயிரிட்டு கிடக்குறியா என்னை நம்பி வந்தாச்சுல்ல இந்த கருப்பை நான் இருக்கிற நீ என்ன பாத்திரலாமே புரிஞ்சுதா மீட்டு வட்டியில ஒப்படைக்க வேண்டியது எம்பது போதுமா அதுக்குள்ள பாடம் கப்பிச்சுட்டு பட்டி நிறைய இது பிடிச்சுக்கோ போதுமா நோவு நொடி இல்லையா அதே மாதிரி கூட பிறந்த கண்ணு போய் கூப்பிடலாமா வேண்டாமான்னு கூப்பிட்டாலும் சங்கடத்தான் வரும் சங்கடம் வந்தாலும் பரவாயில்ல பிள்ளையா சொல்லி நீ போடுற புரியுதா சொல்லி போடு நான் முடிச்சு கொடுத்துறேன் உனக்கு பட்டி சேர்த்திடலாம் அது போக சில குழப்பத்தில் நிக்கிறேன் அரமனை கட்டணும் அலங்காரம் பண்ணணும் வந்த உடனே வாழை சுட்டோன்னு கேட்கிறேன் சுருட்டியே கொடுத்துறேன் போதுமா அடியாட உனக்கு ஒண்ணும் இல்ல நீ தகுதிமான இல்லை புரியுதா இந்த தங்கத்துக்கு பெத்த தங்கத்துக்கு எப்படி நல்லது பண்ணணும் அதே மாதிரி உன்னையும் நல்லது பண்ணி இதே பட்டியல் நிறுத்தி அழகு பார்த்து போற நாயா அதே மாதிரி கூட பிறந்த கண்ணு நீ பெத்த கண்ணு விசேஷத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிற இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது இது எப்படியோ பேர் வாங்கிய பட்டி சேர்த்து கொடு எல்லாம் சேர்த்து கொடுத்தனாயா இனிமேல் இந்த ஏச்சு பேச்செல்லாம் இருக்கக்கூடாது புரியுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் நான் இருக்கிறப்போ ஆனாமரம் தலையதே புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ தாயே தங்கத்தடம் போடுறாயா புரிஞ்சுதா தாயி இன்னைக்கு தொழில் முறைக்கும் சரி இல்லத்துக்கும் சரி காரியத்துக்கும் சரி இன்னைக்கு மங்களிக்கார இன்னைக்கு செய்வன கட்டுல முடங்கி நிக்கிறான் ஐயா புரிஞ்சுதா புரியலையா ஆகாத பழக்கத்துல அலங்கோலமா போய் இன்னைக்கு நல்லவன் தான் ஆனா அவனை கெடுத்து குடிச்சவர் பண்ணி ஒரு பொண்ணா உடச்சே பேசுறனே ஒரு பொண்ணாளுடைய சாவுகாசா இன்னைக்கு உன்னை பட்டி விட்டு விலைக்கு விட்டு இன்னைக்கு அவ கட்ட தெரிஞ்சு கச்சேரி வீதி விட்டு அழகு பாக்குறான் சபா போடுறாளா உங்கட்டிய பாத்திரலாமா நான் இருக்கிற தாயி கலங்க வேண்டாம்
அவன் நல்லபடியா மீட்டு கொடுத்து அவன் நல்லவனாயா அவனை மத்துமாயத்து கொடுத்து முடக்கி இன்னைக்கு இல்லத்தை விட்டு கட்டை தெரிச்சு கச்சேரி வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்குது. கட்டை உடைக்கிற காரியத்தை கைப்பற்றி உன்ற மங்களிக்காரன் உன்ற கையில் ஒப்படைக்கிறனாயா 10 பணம் வரவுக்கு உத்தரவு போடுறேன். உன்ற பட்டியலில் சில காரியங்கள் நடக்கு. நீ வாயிடப்ப அமைதியை மட்டும் காத்துக்கொடு. மற்றது நான் பார்த்துக்கிறேன். விழா ஓட்டுறது நானு, வேடிக்கை மட்டும் நீ பாரு. புரிஞ்சுதா? இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு விளையாட்டு பாரு. இந்த வரம்போ அடியா தாயி காரியம் கை கூட மாட்டேங்குதாயா இல்ல மத்தனையும் இன்னைக்கு தடுமாறி போய் நிற்கிறாயா. பட்டு பட்டுன்னு பதில் வரும். இல்லையா உண்டா இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியாக்கு முறி 6 பேருக்கு நீங்க பட்டியல் வந்து நிக்கிறப்பா. இல்லத்துக்குள்ள காரி மத்திர இன்னைக்கு மொண்டிகட்டுல நிக்குது. எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. 4ஆபத்துல சேதாரமாகி சிக்குவார்ல சிக்கி நின்று அந்த சிக்கல்ல இருந்து வீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லையா? சதி மாசம் பண்ணி போட்டாங்க ஐயா. புரிஞ்சுதா புரியலையா? இதை மீட்டு எத்தனையோ பக்கம் போனியா, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியாங்க. கட்ட உடைக்கிறனாயா ஆளா மனம் தலையிடாயா. போதுமா? கவலைப்படாத, நான் இருக்கிறேன். சில விஷயம் உடைக்க முடியாது. அதை மீட்டு உன் பட்டியல விளையாட வச்சிடலாம். புரிஞ்சுதா? கூட வரனாயா சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்லு. அத பிரகாரம் போ. மாத்தான் நான் பார்த்துட்டேன். இந்த நீ போக்குவரத்துல வச்சுக்க. தாயே இத்தனை அங்கெல்லாம் படக்கூடாது. என் பொறுப்புல விட்டுரு. தாய்க்கு அப்புறமா நான் இருக்கிறேன். போகிறோம் அடியா தாயே நில உழைஞ்சி வந்து என் பட்டியல் நின்ன நிலப்படுத்தி கொடுத்த. அப்புறம் நல்லா தான் இருக்கிறேன் இருந்த என்னையும் கை விட்டுட்டேன் இல்லையா? அதுக்கப்புறம் சிக்கல் வந்துடுது. ஏன் அப்ப கிட்ட தான் போனா தான் இது காரியமாகு அப்படின்னு இப்ப வந்து இல்லையா? அடியா கோழி அடகாக்குற மாதிரி உங்களை எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறேன். புரிஞ்சா புரியலையா? அப்புறம் தாய்க்கோழி விட்டு குஞ்சு அகட்டாதான் வந்தா குஞ்சுக்கு பாதகமா கோழிக்கு பாதகமா? அப்பப்போ வந்து ஏதோ ஒரு நேரம் நீ வாழ வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை வந்து கையெழுத்தணுமா இல்லையா? வந்தா தானே நானும் உன்னை நினைப்பு வச்சுக்க முடியும். புரிஞ்சுதா இல்லையா? கலங்க வேண்டாமாயா. இன்னைக்கு மறுபடியும் சதி மோசம் பண்றாங்கப்பா. வீட்டுக்குள்ள நோவு நொடி இல்லையா? அதே மாதிரி வருமானம் வராதாயா. தொழில் சின்னாரணப்பட்டு கடன் சுமை ஏறி நிக்குது. 2 பேருக்கு ஈட்டி பாய்க்கு இல்லையா? இதை மீட்டு வட்டி வாழ வச்சு தங்க வள்ளத்துல ஆழ்ந்துதாருனாயா. போதுமா? கட்ட உடைக்கிறனாயா. தொழிலை வெறிக்கு போடலாம். சில குழப்பத்தை போட்டு நிக்கிறீங்க. அந்த குழப்பத்துக்கு விட கொடுத்தாரு. போதுமா? போதுமா? போ நோவு நொடி கூட வர தொழிலுக்கு வச்சுக்கோ. போதாய் வரணும். என்னையா ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் முடங்கி நிக்கிறீங்க இல்லையா? தாயி உன்னையும் முடக்கி இது நோவு நொடி எல்லாம் இல்லையா? புரிஞ்சுதா? மொண்டிக்கட்டுல போட்டாங்க. மொண்டிக்கட்டுல போட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுது. அது போக உன்னையும் முடக்கி உன்ற இல்லத்தையும் முடக்கி உன்ற வருமானத்தையும் முடக்கி இல்லமும் சேதாரமாயி மொத்தத்தை சொல்ல போனா நீ நின்றது சோறு இல்லையா? விஷத்தை முழுங்கி வேடிக்கை பார்க்குதாயா? புரியுதா புரியலையா? ஆனா மரமாட்ட தலைஞ்சிருந்த பத்தி இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்கிறாயா. இதையெல்லாம் நீக்கி கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறாயா. இது மொண்டிக்கட்டுல போட்டு நிக்குது. மொண்டிக்கட்டை உடைச்சு போடலாமாயா? உன்ற நோவையும் நீக்கி கொடுத்துற. உன்ற இல்லத்துல இருக்கிற சிக்கலை நீக்கி கொடுத்துறனாயா. இல்லத்துக்குள்ளாரியே இருக்க முடியாதாயா? கருக்கு இருக்குன்னு பயத்தோட இல்ல பத்திரியுமே தக்க வச்சுட்டு நிக்குது. நான் இருக்கிற தகுதி மனது. போதுமா? இந்த பாத்துட்டு தாய்ந்தோமா இருக்கிறாயா? அடியா தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் நீ சாணி ஏறினா முளைச்சு வரைக்கும் நிக்குது. கை கிடைக்குது, வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொருளான்னு வந்து நிக்குது. சிலதை வெளியே சொல்ல முடியாது முழிச்சுட்டு நிக்கிறேன் இல்லையா? அது போக பூமி பிரச்சனை. நானுக்கும் தகுதிமல்ல தீர்ப்பு வருது. புரியுதா? இது நாள் வரைக்கும் எப்படியோ நான் இருக்கிற நாயா சிலதெல்லாம் உடச்சு பேச முடியாது. நான் இருக்கிற மீட்டு கொடுத்துறேன். உனக்கும் அப்படின்ட்டா தொழில் முறை கூட வந்து நிக்கிறாயா. இந்த அம்மாவாசைக்குள்ளாரிய மாற்றத்தை கொடுத்து அத்தனை சிக்கலுக்கும் விட கொடுத்தாரு. போதுமா? போ வரணும். ஒன்னாளுக்கு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறான். புரிஞ்சுதா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள காரியம் நடக்க மாட்டேங்குது.
காரியம் தவுந்து போயிட்டு இருக்குதப்பா, இந்த நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்குது. அது போக வருமானமும் பத்த மாட்டேங்கிறாயா. இது 4வது இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா. இதையெல்லாம் மீட்டு வட்டியும் வாழ வச்சு அந்த காரியத்தையும் முடிச்சு கொடுத்தனாயா. அது போக ஒரு ஆதாயம் வெளியே நிக்குதாயா, அதையும் மீட்டு போடலாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உன் ரேட்டு கூட வரனாயா, துணிஞ்சுவோ சொன்ன கடுவுக்குள்ள முடிச்சு கொடுத்தா. எடுத்த பக்கம் அடியா, என்னை நம்பி நிக்கிறியா? நம்பி நில்லு, உனக்கு உத்தரவு போற நேரம் வந்துருச்சப்பா, புரிஞ்சுதா? காரியத்தையும் முடிச்சு கொடுத்துற, தடுங்களா நிக்கிற தொழில் முறைக்கும் கூட வந்து நிக்கிற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து போ, முயற்சி மட்டும் பண்ணு, முடிச்சு கொடுத்துற. அடியா தாயி இல்ல மத்தனையுமே அக்கடி கட்டுல போட்டு நிக்குதே இல்லையா. 4வது அக்கடி கட்டு போட்டு இன்னைக்கு அக்கடிக்குள்ள நிறுத்தி வச்ச மாதிரி இன்னைக்கு ஒன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு சாஞ்சு போச்சாயா, படுகளும் சாஞ்சு போச்சு. இன்னைக்கு வட்டி அப்படி இன்னைக்கு தத்தளத்துக்கு நிக்குது. இன்னைக்கு வருமானம் வரமாட்டேங்குது, இல்லமும் இன்னைக்கு முடங்கி நிக்குது, பெத்த கண்ணிகளும் இன்னைக்கு பணப்பட்டு கிடக்குது. மொத்தத்தோட சொல்ல போனா இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் விட கொடுத்து என் வட்டி வாழ வச்சு தங்கத்துக்கு தடை போட்டு கொடுன்னு வந்து கேட்டு ஒட்டலாமாயா, நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிற? என்னை நம்பி வந்துட்டீங்களா, ஒண்ணு கலங்க வேண்டாம். சொல்றது புரியுதா? புரியுதா? நம்பி வந்துட்டீங்களா, நான் இருக்கிற தங்கத்துக்கு நல்லபடியா எந்த விதத்துல குறையில்லாத தடை போட்டு கொடுத்துடலாம். ஒண்ணு கலங்க வேண்டாம். முறையா மீட்டு ஒன்று வட்டி வாழ வச்சு தர வேண்டியது என்பது போதுமா? சில விஷயத்துல வெளியே சொல்ல முடியாதாயா, இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இன்னைக்கு ஒன்றை இல்ல முள்ளும் பதறமா நிக்குது, புரிஞ்சுதா? ஊத்து குழுந்து நந்தவனமா மீட்டு தரும் போதுமா? அந்த தங்கத்துக்கு முதல் விட, அதுக்கப்புறம் மத்தது போதுமா? அந்த அடியா தாயி, உடுமல்சார நம்பி நிப்பியா? நம்பி நின்னுட்டா அப்படின்ட்டா அட தங்கவான் கொடுக்கறனாயா, புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இத இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது நீ மென்னு தின்னு முழுங்கிடுவோம். இதை நீ மென்னு தின்னு முழுங்கிடுவோம். இந்த இதை நீ உரிச்சு தின்னதுக்கு அப்புறம் இதை உரிச்சிடும், தின்னுவோம். இதை நீ உரிச்சு தின்னு. இதைய கொஞ்சம் கொஞ்சமா பத்திரமா மிச்சம் பண்ணி என்ன, ஏன்னா ராத்திரி படுக்கிற போது நீ தான் முழுங்கணும், புரிஞ்சுதா? நல்ல நாள் கொள்ளானாலும் பார்க்க வேண்டாமாயா, முழுங்கி வா, முழு சோறு நெல்லு உத்தரவுதான். அப்படி முழுங்கிடு போ, வரம்பா இந்தாயா, போ வரம்பா. அடியா தாயி, காரியம் அத்தனை சேதாரமாயி நிக்குதா இல்லையா? இல்லத்துக்குள்ளார எந்த விதத்திலையும் முன்னேற்றத்தையும் காணோம், வருமானமும் பத்த மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள காரியமும் நடக்க மாட்டேங்குது. இதை நல்லபடியா முடிச்சு எனக்கு உத்து போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. நீயும் 1000 முயற்சி பண்ணி பாட்ட முடிகிற ஓட்டத்தில் நின்று போயிடும். இதை நல்லபடியா அமைச்சு கொட்டு போல போடணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. போட்டலாமாயா, கடனும் போட்டு கொடுத்தனாயா, அதுக்குண்டான ஆதாயத்துக்கும் வழி தர்றனாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன், முடிச்சு கொடுத்துறேன். இது சத்தியமா இதா, இது தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கோ. வாதாயி சொல்றது புரியுதா? அப்படி இல்லையா? நான் இருக்கிறேன் போ, உயிர் பிச்சை கேட்டு வந்து நிக்குதப்பா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா, நடையோட்டி தங்க விக்கிற மாட்டி தேப்பட்டி நிறுத்தி காமிச்சது தகுதிமான் இல்லையே, கலங்க வேண்டாம். இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு. இதை உன்னை நம்பித்தான் வந்து நிக்கிறேன். கடக்கூர்ல என்னை நம்பி நிக்கிறியப்பா. கொடுத்த உத்தரவு தான், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை, புரிஞ்சுதா? நடையோட்டி இதே பட்டியல வந்து நிறுத்தி காமிச்சிடலாம். காய்ச்சிக்கும் உத்தரவு போட்டு கொடுத்துட்றேன், கலங்க வேண்டாம். முழு மனசோட நம்பி பயக்காது. தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிறனாயா, மத்ததுக்கு கூட வந்து நிக்கிறேன், கலங்க வேண்டாம். இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கண்ணோ மல்லி கண்ண கொல்லையும் போட்டு நிக்கிறாங்க, கட்ட உடைச்சாச்சு, கலங்க வேண்டாம். இனி ஒரு காலத்துக்கு பல காலம் பெருக்கி பாட்டி எத்தனைக்கு பேர் வாங்கி தந்துடுறாயா, போதுமா? அடியா காய்
காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரமாய் நிக்கிறேன் இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமுறி ஆறா பெருகி நீங்க பட்டியல் வந்து நிக்கிறியப்பா. இன்னைக்கு காரியம் அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு இன்னைக்கு தடை போட முடியாம தலைக்கு மேல சுமை சேர்ந்து சுமையும் பிறக்கிறதுக்கு வழி தெரியாம பாட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறாங்க இல்லையா? இது நல்லபடியா மீட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு மீட்டு போடலாமாப்பா, நடத்தி கொடுத்துறனாயா. இது சத்தியம் புரிஞ்சுதா? எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு. கடக்கூர்ல சில ரகசியம் புரிஞ்சுதா? கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற ஆளாமரம் தலைவர் மாதிரி உனக்கு தங்க வளர்த்தா இருந்தாலும் தகுதிமான இல்ல புரிஞ்சுதா? அதே மாதிரி மனசுக்குள்ள குடும்பத்திலயும் சில குழப்பத்தை போட்டு நிக்குது, அதுக்கும் கூட வந்து நிக்கிறனாயா. நீ மலையாட்டம் நினைச்சிட்டு நிக்கிற, நீ என் பொறுப்புல விட்டு நான் பார்த்து போனா இருக்கு என்ற குழந்தைகளுக்கு தெரியாதா? வீட்டு தான் காரியத்தை முடிச்சு கொடுத்தேன் போதுமா? தாயி தாயின் தப்புமா நான் இருக்க தகுதிமான இல்ல, ஏன் அங்கலாப்பட்டு கிடக்குறேன், அலங்கோலத்துக்கு விட கொடுத்துடலாமாயா? தாயி நான் தான் சொன்ன மாதிரி உன்ற ஏட்டுல 2 பொன்னாளுங்க உனக்கு வந்து தடையா வந்து நிக்கிறாங்க ஐயா. உன்னை கேட்டு வேடிக்கை பார்க்கறது அப்படிதான் புரிஞ்சுதான். அது பாடம் கப்பிக்கிறதுக்கு கப்பிச்சு எதை நவுத்தோன்னு எதை நிறுத்தோணுங்கிறது எனக்கு தெரியும். உன்னை நவுத்தோன்னு அபிபாக்குறாங்க, அபிபாஸ் ஆகிறாங்களா இல்ல நான் பாஸ் ஆகிறேன்னா அப்படின்னு பார்த்துக்கலாம் புரிஞ்சுதான். கொண்டு போய் சேர்த்திட்டு அப்படின்ட்டா ஒழுக்கமா இருக்கும் புரிஞ்சுதான். அந்த சண்டை தகராறு அவ அதை சொன்னா இது சொன்னா அதெல்லாம் இருக்கவே கூடாது புரிஞ்சுதா? புரியுது? இப்ப வாழ்க்கைன்னு எல்லாம் தெரிஞ்சிட்டியா? சிறுபுள்ள வரலாம ஊடு வந்து சேராதாயா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுதா தாயி? அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாம், நான் உனக்கு தப்பெல்லாம் சொல்லல புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன், அதுக்கு விட எப்படி தரோடுங்கிறது எனக்கு தெரியும். ஒளிச்சது கொடுத்துடலாம் புரிச்சுக்கோ. தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியன்ற நங்கா இல்லையா தாயி? இல்ல மத்திரி படுகலம் சாஞ்சி நிக்குதாயா? நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனும் அதே மாதிரி அக்னியா குமுறி ஆறா பெரிய வந்து நிக்கிறதாயி. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள கை கடக்க மாட்டேங்குதாயா? நீ கையை விட்டு கட்ட தெரிச்சு கச்சேரி வீதியில போகுதாயா? உனக்கு வர வேண்டிய வெள்ளாம உனக்கு வந்து சேர்லையாயா? பக்கத்து மடைக்கு போகுதாயா? அந்த மடையை திருப்பி பட்டியல உனக்கு சேர்த்துன்னு வந்து கேட்டுட்டு வர பொருளை சொல்றது புரிஞ்சுதா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்த, எத்தனையோ தேவாதையும் கையேந்தி பார்த்த, வீடையே கொடுக்க முடியல, அதை சாதிக்கவும் முடியல இல்லையா? தாய் இந்த குடும்பம் நான் இருக்கிறது தகுதி சூது நடக்குதாயா? அந்த சூதை விலைக்கு விட்டு உன்ற பட்டி நிறகலசமா வச்சு இதே பட்டியல கொண்டு நிறுத்தி வேடி காமிச்சிருந்தாயா. இது சத்திய வாக்கு. மலாக்கா படுத்துக்கிற தேவாதி கிட்ட போய் ஒரு சிக்கா பண்ணி போட்டாங்க மரபொருளா சொல்றேன் புரிஞ்சுதா? அதுக்காக பயந்துக்காத புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்துட்டீங்களா என்ன பண்ணி போடுவா பாத்துக்கலாம் புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம், நான் இருக்கிற தாயும் கட்ட உடைக்கிற நாயா கண்ணை கொண்டு ஒப்படைச்சலாம்.